சொல்லுங்க தம்பி. மேம்க்கு ஃபேஷியல் பண்ணுமா? கூட்டி போங்க. கிளாஸே பாருங்க. என்னப்பா அப்புறம் முடிச்சா? முடிச்சு 10 நிமிஷம் முடிஞ்சு. சரி. கஸ்டமர் இருக்காங்க, அட்டன் பண்ணாம சும்மா பண்ணிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஃபேஷியலுக்கு ஒருத்தவங்க நாளை கஸ்டமர் உங்களுக்கு முடிஞ்சிச்சா? போயிட்டே இருக்கு, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் அவங்க போய் பாரு, இன்னும் என்ன வேணுமோன்னு பார்த்து செஞ்சு அதை முடிச்சு கொடுப்போ. நம்ம இந்த கஸ்டமர் கவர் பண்ணிட்டோம்னா இன்சென்டிவ் ரிவ்யூவும் கிடைக்கும்னு அந்த அக்காவுக்கு போகிறாங்க. அக்கா நானே இந்த கஸ்டமர் ஹேண்டில் பண்றேன். சொன்னா கேட்க மாட்டேன், பட்டாதான் புரியும். ஓ பாருங்க, புதுசா ஆஃபர் இருக்கு. அதாவது மெம்பர்ஷிப் ஸ்கீம் ஒன்று இருக்கு சார். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா 1000 rupees இயர்லி ஒன்ஸ் பே பண்ண மட்டும் போதும். அது அந்த ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப்ல எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதாவது நெயில் ஆர்ட், ஃபேஷியல், பெடிக்யூர், மெடிக்யூர் எல்லாமே உங்களுக்கு 50% ஆஃப்ல சொல்லுவோம். அது எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு சார் இயர்லி ஒன்ஸ் தான். இது 1000 rupees மட்டும் பே பண்ணணும், நீங்கள் போதும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பண்ணதோட சேர்த்து இந்த இயர் எண்ட்ல நீங்கள் சர்வீஸ் கூட பண்ணிக்கலாம் சார். அதாவது இப்போ நிறைய கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர் நிறைய போயிட்டு இருக்கு சார். எல்லாமே ஆஃபர் தான் சார். இப்போ வரக்கூடிய எல்லாமே ஆஃபர் தான் சார். எந்த ஸ்கீம்ல சேரலாம்? மாப்பிள்ளை பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணணும், அந்த ஸ்கீம்ல சேருங்க. சார் மாப்பிள்ளை பொண்ணு எங்க சார்? மாப்பிள்ளை நான் தான். பொண்ணு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் ஜாதகம் சரியா அமையல. மேடம் கிட்ட கேட்டு சொல்றேன் சார். எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணி சார். மேடம் பைத்தியமாயவே என்ன டான்ஸ் பேசா இருக்கு. நான் போய் போகாதுன்னு சொன்னேன், கேட்டியா? இரு நான் பேசுறேன். சார் உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குல்ல, எட்டாக்ஸ்ல ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் சொல்ல முடியும். நீங்க இப்ப கிளம்புங்க. அக்கா ஒரு நிமிஷம் தான் மாட்டிட்டேன்க்கா, தப்பிச்சிட்டேன்க்கா. அப்பயே போகாதுன்னு சொன்னேன், கேட்டியா? இவரு நம்ம பார்லர் திறந்ததுல இருந்து வருஷம் வருஷம் வந்துட்டு உட்காந்துருக்காருடா. இன்னும் பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கே கல்யாணம் ஆகி எனக்கே புள்ள பிறந்துச்சு, இன்னும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களாம். சில கேஸுங்க இந்த மாதிரிதான் வரும். நம்ம எதையும் தாங்க இதயமா இருக்கணும்டா. போய் வேலையை பாரு.